ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இன்னர் மேஜிக். இந்த வீடியோவில் விஷன் போர்ட் வந்து நம்ம ஓனாக எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரகசியம், அப்புறம் சின்னஞ்சிறு பழக்கங்கள், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த புக்கெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு விஷன் போர்டு வந்து வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸு, இல்லை நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதில் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா புக்லேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இண்டிபெண்டன்ட் டே அன்றைக்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த கட்டிங்ஸ் தான் இது எல்லாமே. நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். பட் இந்த மாதிரி அன்றைக்கி படிக்கும்போது மட்டும் எனக்கு எல்லாமே நான் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும், எல்லா வேர்ட்ஸுமே வந்து எனக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் அந்த மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, என்னோடய கோலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததோ முதல்ல அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் யோசித்தேன். அதுக்கு ஏத்தாப்புல தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அதுதான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எனக்கு இந்த வேர்டு யூஸாக இருக்கும், இது வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. பட் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பக்காவாக எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்க மாதிரி இருந்தது. சேம் டைம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்டு பாக்ஸும் வந்து இருந்தது. அதனால இந்த பாக்ஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. கட்டர் வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எடுத்து வைங்க. ஏதாவது ஒரு டிஐஒய் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த மாதிரி ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம குழந்தைங்களோடது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இது சிலபஸோ, இல்லை அவங்களோட டைம் டேபிள், அந்த மாதிரி ஏதாவது கூட நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி கூட நீங்கள் ஏதாவது அதில் கவர் பண்ணிவிட்டு ஒரு ஆணி அடித்து மாட்டினீங்கன்னா போதும். நீங்கள் வந்து இந்த பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான். இப்போ நான் வந்து அதில் எக்ஸ்ட்ராவாஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு பெரிய போர்டு வந்து கிடச்சிது. இந்த சைஸ் போதுமா எனக்கு தோணுச்சு. இது வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்த ஒரு ப்ரௌன் ஷீட் தான். நீங்கள் வந்து ப்ரௌன் ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது சார்ட் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2 ஷீட் வந்து தேவைப்பட்டுச்சு. பின்னாடி வந்து நான் ஒட்டுறதுக்கு பதிலாக செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த போர்டு வந்து நீட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையுமே இதில் ஸ்டிக் பண்ணலாம். என்னோடய கட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து கிளப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒன்று. ஃப்ரீடம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சுதந்திரமாக செய்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக இது வந்து நான் எடுத்தேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எதுவுமே அளவாக இருந்தால் ரொம்ப நல்லது. எனக்கு இதை வந்து பார்க்கும்போது இது ஹோலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து நான் ஸ்டிக் பண்ணேன் இதில். அதே மாதிரி இன்னொரு கிளப் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் தனித்தனி வேர்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதையும் நான் வந்து கிளப் பண்ணி போட்டுட்டு இப்போ இதெல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து ஃப்ளோரில் வந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு நிறையா இதை வந்து தேவைப்பட்டது. பட் இந்த போர்டுன்னு வரும்போது லிமிட்டடான ஸ்பேஸ் தான் இருந்தது. அதனால நமக்கு எது வந்து ஒமிட் பண்ணலாம், எது நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா டிசைட் பண்ணிவிட்டு அதோட பிளேஸிங்கும் நம்ம நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிக் பண்ண முடியும். அதனால எடுத்தோன்னே ஸ்டிக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அந்த போர்டு கிட்ட கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பார்த்துட்டு நான் ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து செட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து க்ளூவெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளூவெல்லாம் வந்து அது உறிஞ்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுனா டக்குன்னு ஒட்டிக்குது, நல்லா இருந்தது. ஸோ இதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ கார்டனிங் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து இதில் இது பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கற்றுக்கிட்டுருக்கேன் கார்டனிங்கில். இன்னமும் நான் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால கார்டனிங் வந்து இது பண்ணியிருக்கேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டுமான விஷன் போர்டாக நான் செட் பண்ணல, ஃபேமிலிக்கே வந்து ஒரு விஷன் போர்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாரோட கோல்ஸையுமே இதில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு தடவை க்ரியேட் பண்ணிட்டோங்கிறக்காக இதே வச்சுக்கணும்னு இல்லை, உங்கள் கோல் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் இல்லை எதாவது மாற்றணுன்னா அது கூட மாற்றிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்லேயும் வச்சுக்கோங்க. இதனால ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணிப்பேன்.